கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள பச்சை வாழிகவன் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சிப்பதாக கண்டித்து பொதுமக்களுடன் சேர்ந்து பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவள்ளல், இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே ஆபத்தானபுரம் பகுதியில பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பச்சை வாழி அம்மன் ஆலயம் மிகவும் பழமையான கோயில் உள்ளது. இக்கோயில்ல பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் அந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த கோயில் இந்து எடுத்து வரப்பட்ட நிலையில இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிச்சிருந்தாங்க. அதனால இந்த காலையிலிருந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. காவல்துறையும் அந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில் இந்து சமய அலுவலக சார்பாக அதிகாரிகள் அந்த கோயில் வாரத்துக்கு செல்ல முற்படும் போது அதற்கு ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த எதிர்ப்பின் போது அவர் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி உள்ளே செல்ல முயலும் போது பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதுனால அவர்களிடையே பொதுமக்களும் அதிகாரிகளும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அவர்களுடன் பாஜகவினரும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. காவல்துறை பொதுமக்களை தடுத்து நிறுத்தினாலும் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் இந்த கோவிலை கொண்டு வரதுக்கு நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதனால அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.